மணப்பாறை தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ப. அப்துல் சமத்திற்கு ஆதரவாக அமைச்சர் கே.என். நேரு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட துவரக்குறிச்சியில் திமுக நிர்வாகிகளான ராஜா, காவேரி, மணியன் மற்றும் வழக்கறிஞர் ரிஷ்வான் பாட்ஷா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை நடைபெற்றது. இதில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் ப. அப்துல் சமதுவை ஆதரித்து திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.என். நேரு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய கே.என். நேரு, இரண்டாவது முறையாக அப்துல் சமது வெற்றி பெற்றால் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவார் என்றும், அப்துல் சமது வெற்றி பெறுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மருங்காபுரி, மத்திய ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த வேட்பாளர் ப. அப்துல் சமது வளநாடு பகுதியில் தமது பரப்புரையின் போது தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை உருவாக்க இருந்த தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்தது ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி என்று முழக்கமிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்.